வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது அரிசி இல்லாம பொங்கல், தோரம் பருப்பு இல்லாம சாம்பார் பண்ண போறோம். அரிசிக்கு பதிலாக இன்னைக்கு நான் பக்வீட் போட்டு தான் பொங்கல் பண்ண போறேன். இந்த பக்வீட் பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் குடம்புளி மசூர் தால் போட்டு ஒரு சாம்பார் பண்ண போறேன். ரொம்ப டேஸ்டி பிளஸ் நியூட்ரிஷியஸும் கூட. பக்வீட்டை பொறுத்த வரைக்கும் அதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நார்மல் புளிக்கு பதிலாக குடம்புளி சேர்க்கும் போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்குமே அதை ஹெல்ப் பண்ணும். தோரம் பருப்பு எக்கச்சக்கமா விளையாடி இருக்க இந்த டைம்ல நடுவுல நீங்க மசூர் தால் ஆல்டர்னேட்டிவா போட்டு சாம்பார் பண்ணலாம். முதல்ல நம்ம பக்வீட் பொங்கல் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் அந்த கிரீன் கலர்ல இருக்கிற பக்வீட் தான் யூஸ் பண்ண போறேன். ரெண்டு வெரைட்டி உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். கிரீன் கலர்லயும் கிடைக்கும், லைட் ப்ரௌன் கலர்லயும் கொஞ்சம் ரோஸ்டட் மாதிரி கிடைக்கும். ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. அப்படியே ஒரு 1.5 கப் பக்வீட்டை கடாயில சேர்த்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். லைட்டா கலர் மாதிரி வாசனை வர ஆரம்பிக்கும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பக்வீட்டை மர கோதுமைன்னு சொல்லுவாங்க, நார்த் இந்தியால குட்டுன்னு சொல்லுவாங்க. பக்வீட் லைட்டா வறுப்பட்டதுக்கு அப்புறமா 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதாவது எவ்வளவு பக்வீட் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுக்கணும். இப்ப பைத்தம் பருப்பு பக்வீட் ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்த்துட்டு நான் கொஞ்சம் நல்லா அப்படி லைட்டா வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் வறுத்துக்க போறேன். இந்த மாதிரி நீங்க பொங்கல் பண்ணும்போது பருப்பை லைட்டா வறுத்துட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுத்தையும் ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2-3 தடவையாவது நீங்க நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு பக்வீட் பைத்தம்பருப்பு மிக்சரை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாத்திக்கலாம். பக்வீட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அப்படியே உருட்டியா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், ஜவ்வரிசி மாதிரி இருக்கும். ஆனால் ஜவ்வரிசியோட வழவழப்பு இதில் இருக்காது. தனியாக டிஸ்டிங்டிவான ஒரு உடி ஃப்ளேவரும் உண்டு. ஆனால் பக்வீட் பிடிச்சவங்களுக்கு தெரியுங்க அது எவ்வளோ டேஸ்டியா இருக்கும்னு. இந்த பக்வீட் பாசிப்பருப்பு மிக்சருக்கு நம்ம ஒரு 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெளியில பொங்காம நல்லா குழைய வேகிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் இதுலயே சேர்த்துருங்க. காரத்துக்கு 1 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். நான் இப்போ முழு மிளகு தான் சேர்த்திருக்கேன். கடைசியா நம்ம தாளிக்கும் போது மிளகு பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பொடிப்பொடியா நறுக்கின இஞ்சி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கொதி வரட்டும். நல்லா தளத்தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மூடிட்டு விசில் விட்டுக்கலாம். 4 விசில் விட்டீங்கன்னா போதும், ஜம்முன்னு வெந்துடும். 4 விசில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் நார்மலா ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் அடியிலெல்லாம் ஒட்டாம இருக்கும். தண்ணி தேவைப்பட்டா நீங்க தண்ணி சேர்த்து கூட டைல்யூட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு பொங்கல் திக்கா சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தளத்தளன்னு சாப்பிட பிடிக்கும். ஸோ உங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பருப்பு இருக்கிற இடத்துலலாம் நீங்க முன்னாடியே உப்பு சேர்த்தீங்கன்னா பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனாலதான் நான் முன்னாடியே உப்பு சேர்க்கல. இப்போ வெந்ததுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்க்கிறேன். ஆற உங்களுக்கு திக்காயிட்டே போகும். அதனால உப்பு கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த பக்வீட் பொங்கல் கூட எனக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட் மெமரிஸ் இருக்குங்க. அரிசி கிடைக்காத ஊர்ல கூட எனக்கு இந்த பக்வீட் கிடைச்சது. ஸோ நான் கல்யாணம் ஆன புதுசுல அடிக்கடி பண்ணி சாப்பிட்ற டிஷ் தான் இது. தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா நெய், எண்ணெய் கலந்து சேர்த்துக்கலாம். அப்பதான் டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் நெய் சூடானதுக்கு அப்புறமா ஜீரகம், முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வாசனை கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு முந்திரி பருப்பு பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுலயே கொஞ்சமா பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். அப்பதான் நல்லா காரம் உரைக்கும். ரோஸ்டட் மிளகு பொடி நல்ல ஒரு ஃபிளேவருமே கொடுக்கும். இப்ப நம்ம சூடான தாளிப்பை நம்மளோட சூடான பொங்கல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடா சர்வ் பண்ணுங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க, கம கமன் சூப்பர் ஹெல்த்தியான பக்வீட் பொங்கல் ரெடி. பக்வீட்க்கு பதிலாக நீங்க மில்லட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லாப்ஸி வச்சு பண்ணா கூட நல்லா தான் இருக்கும். எங்கேயாவது பக்வீட் பார்த்தீங்கன்னா முக்கியமா வின்டர் டைம்ல உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். கிடைச்சதுன்னா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் குடம்புளி மசூர் தால் சாம்பார் பண்ணியிருந்தேன். ஒரு குக்கர்ல 3/4 கப் அளவுக்கு மசூர் தால், அதாவது மைசூர் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். பருப்பை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிடுங்க. இது கூடவே நான் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்து கூட ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துருங்க. அடுத்ததா என்ன காய் போடணும்னு தோணுதோ அந்த காய் எல்லாத்தையுமே சாப் பண்ணி சேர்த்துருங்க. நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன். மசூர் தால் சாம்பாருமே தோரம்பருப்பு சாம்பார் மாதிரி டேஸ்டியா தான் இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தோரம்பருப்புக்கு பாதி வேலை தான். ஸோ நடுவில் இந்த மாதிரி கூட நீங்க மசூர் தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு கீரி சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி நல்ல ஒரு கலருக்காகவும் வாசனைக்காகவும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதுலயே சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு நான் புளிக்கு பதிலாக குடம்புளி தான் சேர்க்க போறேன். பெரிய பீஸா இருந்தா ஒரு பீஸ், சின்ன பீஸா இருந்தா 2 குட்டி பீஸை வெந்நீர்ல ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதுல சேர்த்துட்டீங்கன்னா புளிப்புமே வெளியே வந்துடும்.
குடம்புளியுமே உங்களுக்கு மையா வெந்துடும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டீங்கன்னா போதும். பருப்பு காய் ரெண்டுமே வெந்துடும். குடம்புளி வேணாம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்க மாங்காய் இல்லைன்னா புளி கூட போட்டுக்கலாம். பருப்பு வெந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்க கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசூர் தால் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாவே சீக்கிரமாவே வெந்துடும். நல்லா குழைய மெய்யா வேகும். ஸோ சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சா இருக்கும். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சாம்பார் பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நுரைச்சி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். உங்ககிட்ட தாளிப்பு வடகம் இருந்தா ஸ்ட்ரெயிட்டா எண்ணெயில கொஞ்சம் தாளிப்பு வடகம் போட்டு அப்படியே நீங்க சாம்பார்ல சேர்த்துருங்க. தாளிப்பு வடகம் இல்லைன்னா கடுகு, கொஞ்சமா வெந்தயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், ஒரு 2 பல்லு பூண்டை தட்டி போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே இந்த கொதிக்கிற சாம்பார்ல குத்தி மிக்ஸ் பண்ணீங்கன்னா சுவையான சாம்பார் ரெடி ஆயிடும். ஃபைனலா டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்காக உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருங்க. ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை அப்படியே தாராளமா மேல சேர்த்துட்டு வாசனைக்கு அப்படியே மேல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு சூடா சர்வ் பண்ணுங்க. எல்லா டிஃபனுக்குமே அட்டகாசமா இருக்கும். பிடிக்கும்னா நீங்க சாதத்துல கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த ஹெல்த்தியான பொங்கலுக்கு ஹெல்த்தியான சைட் டிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.